Hello friends, welcome to Sindhanai Samayal. இன்னைக்கு Sindhanai Samayala Kathrika Stuffed பண்ணலாம்னு இருக்கங்க. அது எப்படி பண்றது, அதுக்கு என்னென்ன தேவைன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கத்திரிக்காய் Stuffed பண்றதுக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க. வெங்காயம் 10 உரிச்சு வச்சிருக்கேன். இந்த பொடி வெரைட்டி ரைஸ் பொடி ஆல்ரெடி முன்னாடியே நான் லிங்க் பாக்ஸில் சொல்லியிருக்கேன். பொடி பண்ணி வச்சுட்டா வெரைட்டி ரைஸ்க்கெலாம் போடலாம் சொல்லிவிட்டு அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பொடியும் எடுத்துக்கோங்க. இதை எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி கத்திரிக்காயை 4ஆக வெட்டிக்கலாம். ரொம்பலாம் வெட்டிடக்கூடாது. ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 4ஆக இந்த மாதிரி காம்பை நறுக்கிட்டு மெதுவாக இந்த மாதிரி நறுக்கிக்கங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி 4ஆக இந்த மாதிரி வெட்டிக்கங்க. எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டஃப் பண்ணுறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப சின்ன கத்திரிக்காய் வாங்கினா அந்த பொடி ஜாஸ்தியாக வைக்க முடியாது. இந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பொடி நல்லா நிறையா வைக்கலாம். இந்த மாதிரி கத்திரிக்காயை நறுக்கி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. வெங்காயத்தையும் பொடி பொடியாக நறுக்கி கட் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ பொடுசாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பொடிக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த கத்திரிக்காய்க்குள்ளே வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி சன்னமாக வெட்டிக்கோங்க. கால் கிலோ கத்திரிக்காய்க்கு இந்த மாதிரி ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு பவுலில் வெங்காயத்தை போட்டுடலாம். பெரிய வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் தான் வேணும்ன்ட்டு இல்லை. சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இந்த பொடி சொன்னேன் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காயை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சிருங்க. தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சிருங்க. இந்த பொடியை இந்த வெங்காயமும் பொடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடியை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் இருக்குங்க இல்லைங்களா, இதை இதுக்குள்ளே இப்படி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம இவ்வளோ பெரிய கத்திரிக்காய் வாங்கினா தான் உங்களுக்கு இந்த பொடி உள்ளே வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப குட்டி குட்டி கத்திரிக்காய் வாங்கினா பொடி உள்ளே வைக்க முடியாது. இந்த பொடியிலே உப்பு காரம் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கணும். ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாத்துக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கத்திரிக்காய் ஸ்டஃப்டு. பாருங்கள், இந்த மாதிரி கத்திரிக்காயெல்லாம் ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ வாணலி வச்சு கொஞ்சம் எண்ணெய் வச்சு இதெல்லாம் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு கடுகெல்லாம் வேண்டாங்க. வெறும் அப்படியே போட்டு எடுக்க வேண்டியதுதான். இது எண்ணெய் காஞ்சன்னா இதை ஒன்று ஒன்றா இப்படியே போட்டு வைக்க வேண்டியது. நான் எண்ணெயில் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை ஒன்று ஒன்றா எடுத்து
அப்படியே வச்சு சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி கீழாக பார்த்து இந்த மாதிரி வச்சுருங்க. அடிபாகமெல்லாம் நல்லா உங்களுக்கு வெந்துடும். சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து அப்புறம் திருப்பி போடலாம். இதெல்லாம் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து பிரட்டி விடலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் மெதுவாக அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. லைட்டாக இந்த கத்திரிக்காய்க்கு உப்பு போடணும். லைட்டாக மேலே போடணும். பொடியில் உப்பு இருக்குது. இந்த கத்திரிக்காய்க்கு லைட்டாக மேலே தூவினீங்கன்னா உப்பு அந்த கத்திரிக்காயோடு சேர்ந்து நல்லாயிருக்கும். திருப்பி மூடி வைக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா பரட்டி விட்டுட்டே இருக்கணுங்க. பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா? இந்த சமயத்தில் கொஞ்சம் பரட்டி விட்டுக்கலாம். மெதுவாக பரட்டி விட்டிங்கன்னா கட் ஆகாமல் இருக்கும். கட் ஆனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூசாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது வெறும் சாதம் வச்சு இதை போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்லாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் மாத்திரம் இருந்துட்டா ஒரு 7-8 டிஷ் பண்ணிடலாங்க. திருப்பி மூடி வச்சுருங்க. பாருங்கள் நல்லா கத்திரிக்காய் வெந்துடுச்சு. இப்படி உங்களுக்கு தொட்டு பார்த்தாவே நல்லா அமுங்கும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு கத்திரிக்காய். இப்போது இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கத்திரிக்காய் ஸ்டஃப்டு ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் கத்திரிக்காய் ஸ்டஃப்டு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் சிந்தனை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.